ஸோ ஹலோ கைஸ், நீங்கள் பார்த்து கொண்டு இருக்குது சைலஸ். ஃபர்ஸ்ட் இந்த வீடியோவில் நம்ம என்ன கேம் விளையாட போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பேரிஸ் ப்ரிசர்னு ஒன்று கேம் விளையாடிக்கு பார்த்தீங்களா. இது இந்த மொட்டை தலையை அதாச்சும் குண்டாக இருக்குவான். இவன் சிக்ஸ் பேக் பண்ணிட்டு வந்துட்டானா கைஸ். திருப்பி நான் என்ன கேஸ்க்கு மாற்றினேன்னா, ஒரே ஒரு சாக்லேட் திருடினேன் கைஸ். அது பெரிய குற்றம் சொல்லிட்டு 10 வருஷம் ஜெயில் போட்டுக்கிறாங்க. 10 வருஷம் 10 நிமிஷம் கூட இந்த சாக்லேட் திருடுறதுக்கு எவனும் போட்டுக்க மாட்டேன்டா. அப்போனா நான் சின்ன வயசில் நிறைய தடவை திருட்டிக்கிறேன். அப்போ அதுக்கு எத்தனை வருஷம் ஆயிக்கும்? ஒரு 10, 11, 20, 1 செஞ்சுரியாச்சும் ஆயிக்கும். ஐயோ வேற பார்க்குறான். அவன் எந்த வித்தியாசமும் இல்லை கைஸ். நார்மலாக அப்போ நம்ம அந்த ப்ரிசன் விளையாடணும்ல, அது அவன் குண்டு தலிய, இவன் சிக்ஸ் பாக்ஸ் தலிய. என்ன எல்லாம், ஆனால் அவன் கிரியேட் பண்ணது வேறு, இவன் கிரியேட் பண்ணது வேறு. எல்லாருமே வேறு வேறு. போயிட்டு இன்னைக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது தான் இன்னைக்கு இந்த கேம் நல்லா இருக்குது நான் எதிர்பார்த்தேன். அதான் இந்த கேமே போட்டுருன்னு சொல்லிட்டு போட்டுட்டேன். நீ எப்படா வந்த பூம்பரு? நான் பல வருஷம் ஆச்சுடாடா. அப்போ தொலை கன்ஃபார்ம் வந்துடுச்சு. திருப்பி என்ன பண்ணுறோம், எல்லாமே சேம் தான். என்ன ஒரு டிஃப்ரென்ஸு? அதுக்கு வேற கிரியேட்டர், இதுக்கு வேற கிரியேட்டர். நான் சொல்ல வேண்டியது எல்லாத்தையும் நீயே சொல்லிட்டடா. சரி நீயே தான் சொல்லு. இதெல்லாம் சாப்பிடலடா. டேய் உனக்கு ஒரு அநியாயம் ஏதாச்சும் இருக்குடா. டேய் போடா நல்லா. நான் பேசுறேன், ஓகேவா? குட் பாய். அதாச்சும் கும்பர் அங்கிள். டேய் போடா. சரி போரு போறதுக்காக எதுக்கு இதெல்லாம் பண்றான்? டேய் என்ன இடம் இது? என்ன கேட்டா எனக்கு என்னடா தெரியும்? அந்த பட்டன் கிளிக் பண்றாங்க. I'm going to அந்த இங்கேருந்து தானே நம்ம ஞாபகம் இருக்குதா? ஓடணும். அவன் வந்துட்டா. சிக்ஸ் பேக். நோ மாட்டின தேவடா எனக்கு. நினைச்சிட்டு தான் எந்த பிரச்சனையும் இல்லை. வாட் இஸ் இட்? ஏய் சி இவன் மேலே ஏறி வருவானா மாட்டானான்னு தெரியல. இந்த சிக்ஸ் பாக்ஸ் இது உடஞ்சிடுமா? ஐயோ ஏய் என்னடி இவன் மேலே வரமாட்டேங்கிறான்? சிக்ஸ் பாக்ஸ்க்கு மேலே ஏறினா இவனுக்கு ஏதாச்சும் கால் கீழே ஓட்டிடுமோ? டேய் அப்படி ஓடையாதுரா. ஏன்னு சொல்லு. நம்மெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த பக்கம் மேலே தானே தங்கிட்டே இருந்தான். ஆமா இல்ல? சரி என்ன பண்ணுங்க, அதுதான் தோக்கணும். எங்க ஏதோ வழி இருக்குதுரா? ஆமாண்டா டேய், நான் ஃபஸ்ட்டு பார்த்தேன். ஏதோ வேறு வழின்னு நினச்சிட்டு நீ அந்த பக்கம் போனியா? அந்த பக்கம் தான் கரெக்டான ரூட்டுன்னு நினச்சிக்கி நான் வந்தேன். ஆனால் பார்த்தா இதுதான் கரெக்டான ரூட்டாக இருந்துக்குதுரா. அது நீ அப்படின்னு சொல்லியிருந்தா நான் எதுக்குடா அந்த பக்கம் வேஸ்ட் ஆகி போகிறேன். என்னடா இது? டேய் எல்லாம் என்கிட்டே கேட்குறியாடா. இந்த பக்கம் போகலாமா? இந்த பக்கம் தானே போயிட்டு இருக்கிறேன். எனக்கு எது கேட்குறேன்? என்ன தான் நீ கேட்கலான்னா நான் அந்த பக்கம் தான் போக போகிறேன். உனக்கே தெரியுது. சும்மா கேட்கும்னு சொல்லி சொன்னேன். அதுக்கு என்ன? டேய் கீழே போகாத. டேய் நான் உடனடியாக கீழே போகல. இந்த ப்ரிசனை விட்டு எஸ்கேப் ஆக மட்டும்தான் நான் வந்தேன். ஆனால் ஒரு சாக்லேட்டு, நம்ம 2 பேரும் ஒரு சாக்லேட்டு தானடா தெரியும். அது என்னடா பெரிய குற்றம்? ஆமாண்டா டேய், அது என்ன பெரிய குற்றம்? இந்த யுவரானர்கிட்டயே சொல்லணும். டேய் அது யுவரானர் இல்லடா, ஜட்ஜு. டேய் யானமோ தமிழ் அதானே சொல்லுவோம். டேய் அது இங்கிலீஷ் வாடா. இங்கிலீஷ் வாடா. ஐயோ எனக்கும் வந்து போச்சு. அது இங்கிலீஷ் வாடான்னு
டேய் உனக்கு தெரியுமா கரெக்டாக பார் இந்த சாவர மூமெண்ட்டே வந்துடுச்சு. அப்போ கண்டிப்பாக நான் சொல்லிடுறது கரெக்டாக தான் நினைக்கிறேன். சரி அப்போ நான் ஓகே ஜட்ஜு தான் கூப்பிட்றேன். நான் இங்கிலீஷ் ப்ரொஃபஷனல் ஆகணும், அதனால நான் இவர் ஆனாலும் கூப்பிட்றேன். என்னமோ பொழிச்சுட்டோ இந்த பக்கம் எதுவும் ஒளியுது. அந்த பக்கத்துலேருந்து இந்த பக்கம் வரதுக்கு நம்ம அந்த பக்கத்துலேருந்து ஷார்ட்கட்டில் வந்துட்டோம். ஏய் ஆமாண்டா, நீ ஒரு குட் ஃபைண்டர். அட போட முடியாது. இப்போ என்ன எப்படி அவுட் ஆன? அது எனக்கு தெரிஞ்சு நான் சொல்ல மாட்டேனடா. என்னடா கீழே வந்தாலும் சாவர? கீழே ஸ்பைக்ஸ் இருந்தால் தானே? சாமி உய்யா திருப்பி இந்த பக்கமா சீப்பர் குதிக்கலடா. ஓ ஓகே சரிப்பா குதி. என்னடா குதிக்க மாட்டேங்கிறான்? வேறா அந்த கடைசியில் நான் குதிச்சுட்டு இது பண்ணுறேன். இப்போ என்னடா ஃபஸ்ட் சூப்பர். நம்ம ஸ்லோவாகவே போவோம். என்னது இது? வீட்டு தானடா இருக்கிறேன் பாரு. ஒரு நாள் தோத்துட்டேன். நான் என்னடா பண்ணேன்? அப்படியே என்ன இது சொல்கிறேன்? ஐயோ பயமாக இருக்குடா. நான் இருக்கிறேன்ல, எதுக்கு ஒன்று போயா? நீ இருக்கிறதுனால தான்டா பயமே எனக்கு. ஐயோ இந்த பக்கம் போகணும். லேட்ரு ஸ்பீடாக போ மாமே. போகிறா. ஐயோ பயமாக இருக்குடா. ஐயோ வந்துட்டான். நான் என்னடா பண்ணடா? அதுக்கு ஒரு சின்ன செகண்ட் லேட் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணிட்டோம்? நீயா எல்லாம் பண்ணிக்குவா. சீக்கிரம் போகுது. ஃபஸ்ட்டு டோட்டலாக நான் பார்க்கலாம். டோட்டலடா. சரி இந்த பக்கம் ஒரே குதி. அவ்வளோதான் கரெக்டாக குதிச்சிட்டோம் பார்த்தியா? மேலே போனோமா? எப்படா? ஓ இப்படியா? இது நல்லா இருக்குது. நீ கவனிடுற. திருப்பி வந்துச்சுன்னா நல்லா இருக்குங்க. நீ ஒருத்தர் எதுவுமே ஜாலியே பண்ண போடுறதுல. ஐயோ திருப்பியும்ண்ணா கண்டிப்பாக ஒன்றார ஆகுது. எல்லாத்துலேயும் ஒன்றார ஆகுதுன்னு சொல்லி ஒரு 30 மினிட்ஸ்க்குள்ளேயே நம்ம இந்த கேமே முடிச்சிடுவோம்ண்ணா. ஆமாம் நீ சொல்லுறது கரெக்டு தான். ஆமாண்டா நீ சொல்லுறது கரெக்டு தான். ஜம்புக்கு நல்ல வேலை எதுவும் ஆகல. ஐயோ எனக்கு பயமாக இருக்குதா? நீ எதுக்கு போய் பண்ணோம்? ஒரு தடையும் இது பண்ணாமலே நான் வந்துட்டோம்ல. ஆமாண்டா நீ சொல்கிறது கரெக்டு தான். ஓ இந்த பக்கம் ஒரு ஏதோ பெருக்கணும்ல. ஃபேன் யார் ஆன் பண்ணது? ஐயோ இங்கே ஃபேன் காற்று கடிக்கும் தானே நான் வந்தேன். ஃபேன் காத்தாடா உனக்கு முக்கியம்? ஆமாம். அதுக்கப்புறம் நண்பர்களே பார்க்குற எல்லாருக்கும் இண்டிபெண்டன்ஸ் டே. இண்டிபெண்டன்ஸ் டே இல்லைடா, ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே. ஆமாம் ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே. பார்க்குற எல்லாருக்கும் ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே காய்ஸ். ஆமாம் ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே. இப்போ என்னடா பண்ண? கீழே விழுந்தோம். இப்போ கீழே விழல. அதான்டா எனக்கும் தெரில. ஐயோ எனக்கு பக்கு. நம்ம லாஸ் ஆஃப் த ஃபிசிக்ஸை பிடிச்சிட்டோம்டா.
என்ன சொல்கிறேன்னு உனக்கு தெரியுதா? ஆமாம், நான் என்ன சொன்னேன்? பின்னாடி யாரும் இருக்கிறான். அடப்பாவி, ஒரு பூச்செடிக்கு போய் ஏன்டா இது பண்ணுறேன்? ஓ, டபுள் ஜம்ப் நம்ம 2 ஸ்கிப் பண்ணிட்டோம் பாரு. ஈஸி. பாத்தியா, இருக்கிற எல்லாத்தையும் நம்ம ஸ்கிப் பண்ணிட்டோம். ஆமாம், நீ ப்ரோ பிளேயர் ஆகுறியா? இல்லை, சும்மா சொன்னேன். நீ ப்ரோ பிளேயர் உன் கனவு கூட ஆக மாட்டேன். போடா, முன்ன போய் நம்ம இல்லை எப்படி வந்த? எப்படிடா வந்த? எனக்கு என்னடா தெரியும் எப்படி வந்தேன்னு எனக்கே தெரில. நானே அப்படி தான் முடிச்சிட்டு இருக்கிறேன். என்னமோ வந்துட்டும். நமக்கு இதெல்லாம் செட் ஆகும். ஏய், இந்த பக்கம் நம்மளே லேடர் எடுத்து போடண மாதிரி தானே இருக்கும். ஆமாம், இந்த ரெஸ்டாரண்ட்ஸ்க்கு போ. ஃபஸ்ட்டு இந்த ரோடோட அங்கே தான்டா எங்கேயோ போவோம். சரி கூட இந்த தடவை நம்மளுக்கு ஈஸியாக போச்சு. நீ சொல்கிறதும் கரெக்டுதுமே. மேசா இந்த தடவை ஆத்தாடியோ, அவங்களே எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. பரவாயில்ல, நம்மளை இதெல்லாம் மூலிக்க வைக்கலையே. இதெல்லாம் மேஸ் இருக்குதா? என்னடா லாக் ஆகுது டாடி? பார்த்தா தெரியல, லாக் ஆகுதுல்ல. ஐயோ, பேய் மாதிரி இருக்குதா? பேய் மாதிரி இல்லை, பேயே தான் இருக்கும். ஐயே, சொட்டை கிளி மாதிரி இல்லை அப்படின்னா? அதெல்லாம் உனக்கு தெரியாதுடா. நான் ஃபஸ்ட்டு அந்த வீடியோவெல்லாம் போட்டு கதறின்னு இருந்தேன். அதெல்லாம் எப்படி இருக்கும்? அதெல்லாம் ஒரு காலம்டா. அடி வாங்கி இந்த வீட்டை விட்டு எஸ்கேப் ஆகுற மாதிரி இருக்கும் அந்த சொட்டை கேள்வினால. யார் அந்த சொட்டை கேள்வி? ஆனால் இது க்ளவுன்னா சர்க்கஸில் க்ளவுன் இருக்குவாங்களே, அவங்க மாதிரி தானே இருக்குது. இது உனக்கு இருக்கக்கூட என்ன தான் இருந்தாலும் இந்த அந்த பாட்டி மாதிரி இருக்குதுன்ற நான் உன்னை நம்புகிறேன். அண்ணா, ஒரே ஒரு கண்டிஷன். என்ன கண்டிஷன்? 10 லட்சம் ரூபாய் கொடு, இல்லை 10 கோடி கொடு, இல்லை 10 மில்லியன், இல்லை 10 ட்ரில்லியன். அது நீ நம்பாமல் கூட இருந்துக்கோ. அப்போ யூஸ் பண்ண சாவி இப்போ ஒர்க் ஆச்சு. கரெக்ட். அதான் சாவி எங்கேயாச்சும் யூஸ் ஆகும்னு நான் எடுத்து வச்சேன். கரெக்டாக எடுத்து பற்றியா? அதில் இருக்கிற லேடர் வேறு, இதில் இருக்கிற லேடர் வேறு மாதிரி இருக்குல்ல? ஆமாம் தானே. என்னடா இங்கே டான்ஸ் பண்ணுறியா? என்னடா இது நல்லா இல்லை. நம்ம இப்படியே போவோம். நம்ம பேசாம அந்த பக்கமும் போய்க்கலாமோ? ஓ, எங்க இருக்குதா வழி? சாரி. ஐயோ, லேசரு. லேசர் இருக்குன்னு எனக்கு சொல்லவே இல்லையடா. அது எனக்கே தரலடா. ஓகே, வந்துட்டோம். வந்து கொஞ்சம் இந்த பக்கம். குட். நோ, கீழே போன நீ செத்துற பார்த்துக்கோ. லாஸ்ட் ஸ்டேஜுக்கு வந்துட்டோம்.
ஐயோ காப்பாத்துங்க சொட்டையும் கட்டியோன்னு அவனை பார்த்துனே தெரிஞ்சிச்சு அப்படியே லாகாதுன்னு அது உனக்கு இப்போதான் தெரியும் நானா போட்டேன் சாவச்சில்லாமா அவளுத்தேன் ஏய் என்னடா சட்டு ஓ அவ்வளோதானே சரி ஓ அவ்வளோதான் மக்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தீங்களா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதுக்கு மேலே எந்த விஷயம் இல்லை மக்களே. இதுக்கப்புறம் ஒரே ஒரு கீ மட்டும் ஃபைண்ட் பண்ணிவிட்டு அப்படியே பண்ணணுன்னா அவள் தான் இந்த கேம் ஓவர். இந்த கேம் எண்டிங்கில் தான் செத்துக்கிறோம், அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. அதுக்கப்புறம் என்ன வரப்போகணும் உங்களுக்கும் தெரியும். கடைசியில் இந்த எண்டு பாயிண்ட் தான் போகணும், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. எண்டு பாயிண்ட் போடாமலே நம்ம போகணும். பட் என்ன தான் இருந்தாலும் அந்த போனி சங்கலை நம்ம வந்து பீட் பண்ணிடுவோம். ஸோ அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆமாம் தாண்டா, அதை நான் சொல்ல வேண்டிய டைலாக் தான். சரி என்னமோ ஒன்று. பாய் கைஸ். நீங்கள் பார்க்குறவங்களா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் ஆன் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வந்துடும். பாய் கைஸ், பாய்.